ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து வால் மிளகு பெப்பர் ரோஸ்ட், அதாவது வால் மிளகுல வந்து ஒரு டீஸ்பூன் வால் மிளகு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் வந்து விராலி மஞ்சள்ப்பா. ஸோ இதை வந்து நம்ம நல்லா வானலில் வறுக்க போகிறோம். நம்ம வந்து இது கூடயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் வந்து வாயு உரங்கம் போட்டிருக்கேன்ப்பா. இது வந்து நல்லா எதுக்குன்னு கிட்ட உடம்புல இருக்கிற வாயுத்தன்மையை குறைக்கும். ஸோ நம்மளுடைய வால் மிளகுல இருக்கிற இந்த காரத்தன்மை வந்து நம்ம ஒரு பெப்பர் ரோஸ்ட், அதாவது சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ இந்த வால் மிளகு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம வால் மிளகு வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். வறுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம். ஸோ மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டான பக்குவம். நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே இடிக்கிறதுல போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து அதே வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. நம்ம வந்து தட்டி வச்சுக்கிற இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம். ஸோ நம்ம இது கறி பட்டையெல்லாம் போட தேவையில்ல. நம்ம வந்து வால் மிளகுல சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து மசாலா ஐட்டம் எதுவும் கிடையாது. மிளகோடைய காரம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கார மிளகாய் தூள். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் வந்து 2 வெங்காயம் 3 தக்காளிப்பா. ஸோ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் தான் வதக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி மஞ்சத்தூள் போட்டு லெமன் போட்டு கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் போடுறோம். எப்பயுமே சிக்கனில் வந்து இஞ்சி, லெமன், அதுக்கப்புறமா மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சாரிப்பா, நம்ம போட்டாச்சு. நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிற கருவேப்பிலை இதோடைய சாரிலே தான் இந்த சிக்கன் விடுற தண்ணியிலே வந்து நம்ம சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சிக்கன் நல்லா வதங்கிச்சு. 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார மிளகாய் தூள் போட்டிருக்கேன்ப்பா. ஸோ இப்போ இதை போட்டு நம்ம ஏற்கனவே சிக்கன்லேருந்து வர தண்ணியோடய இதை நம்ம போட்டு வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் சூப்பராக கிரேவி ஆகிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராகிடுச்சு. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையுமே போட்டுருங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு, ஏன்னா நம்ம வந்து வால் மிளகு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நசுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நசுக்கணும். இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். விராலி மஞ்சள், என்னுடைய எல்லா பொருளுமே நசுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ப்பா. ஸோ சுட 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 சாதம் வடைச்சிட்டு ஒரு ரசம் வச்சுட்டு இந்த வால் மிளகு சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய வால் மிளகு போட்டவுடனே நம்மளுடைய கறியோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். நம்ம விராலி மஞ்சளாக இருந்தாலும் சரி, வால் மிளகாக இருந்தாலும் சரி, அதோடைய ஃபவரை கரெக்டாக காமிக்கும். ஸோ வால் மிளகு சாப்பிட்றதுனால நமக்கு நாள்பட்ட சளியிலேருந்து எல்லாமே நமக்கு முறிச்சு வெளியில் எடுக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வால் மிளகுல வந்து சூப்போ இல்லை இந்த மாதிரி சிக்கன் வறுவலோ இல்லை மட்டன் கிரேவி ஏதாவது பண்ணிவிடுவேன். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். ஒரு ரசம் வச்சுட்டோமோ இல்லை கிள்ளி போட்ட சாம்பார் வச்சா சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும்ப்பா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.